எனக்கு வார்த்தையெல்லாம் வேற மாதிரி தான் வருது. What bro? It's very wrong bro. ஏறும்போதே ஹேஷ்டாக் கெட் அவுட் நீ என்ன மானாவுக்கு கையெழுத்து போட்ட? நீ போட்ட அந்த கட் அவுட்ல போட்ட ஹேஷ்டாக் பால்வாடி சண்டையா இல்லையா? சொல்லு, பதில் சொல்லு. நாளைக்கு காலையில இதே ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பங்கெடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டு அப்ப இருந்த முதலமைச்சரே என்னைய கூப்பிட்டு தான் இந்த பிரச்சனை குறித்து பேசுறதுக்கு டீல் பண்ண. நீ என்ன இன்னொரு சீமானா மாறிக்கிட்டு இருக்க? சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஆமா, அதேதான். ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது போட்ட சட்டை பேண்ட் அது. என்ன கேவலம்டா இது. தலைவலி பல்வலி இடுப்பு வலி. வாங்கம்மா வாங்க. இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கை கால் முடங்கி கிடந்தார். இன்னைக்கு இவரை பாருங்க, அப்படிதான் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்திருக்காங்க. பாஸ் உங்களை வச்சு லேகியா விக்கிறாங்க பாஸ். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பனையூர் அலுவலகம் திறக்கப்பட்டு 2வது ஆண்டு துவக்க விழா. தாவேக்கா இல்லையா? தாவேக்கா தானே? பாஜக தாங்க அது. ஏங்க எல்லாம் விருப்பப்படுறவங்க விருப்பப்படுற மொழியை விருப்பப்படுற பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிடணும். அதெல்லாம் பேசுறது பாஜக தானே பேசுறாங்க. ஒரு மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மொழிக் கொள்கையை எதுக்கலாம் கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காருல்ல. எந்த மொழி கொள்கையை? அப்படி சொல்லலையே. இருமொழி கொள்கையை எதிர்க்க கூடாதா, மும்மொழி கொள்கையை எதிர்க்க கூடாதா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை சொல்வது போல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி கொள்கை அமல்ல இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களையும் இருமொழி கொள்கை அமல்ல இருக்கு. இந்த 2 மொழிக் கொள்கையில எந்த மொழிக் கொள்கையை எதிர்க்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அப்படி எதுவும் சொல்லலைங்களே. சொல்லலீங்களே. அப்ப அவர் பாஜக தானே. தற்குறின்னு சொல்லாம இல்ல. இப்ப நான் வந்து இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் கடுமையா ஆட்சேபிப்பேன். பல நேரங்கள்ல எடிட்டர்கிட்ட சொல்லி அதை நீக்குவேன். இதை விட இன்னும் கடுமையான வார்த்தைகள்ல என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. காலையில சவுத் பீட்ல இருந்து பேட்டி எடுக்க வந்தாங்க. எனக்கு வார்த்தையெல்லாம் வேற மாதிரி தான் வருது. What bro? It's very wrong bro. எப்போ நான் தான் கோபமா இருப்பேன். அந்த வார்த்தையெல்லாம் பேசுனா என்ன ஆகும்னு தெரியல. நமக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெடுக்கும் வகையில நம்மளை பேச வைக்கிறானுங்க. எதிரா செல்லம் உன்னை ஹெவியா கோவப்படுத்துச்சு. இல்ல அது என்ன எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப கடைசியில என்ன தெரியுமா வருவாங்க? ராஜாஜியும் பெரியாரும் கூட்டு அவர் மொழிக் கொள்கையை திணிக்கிற மாதிரி திணிப்பாரு, இவர் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இவரை கொண்டு 1953 விட்டோம்னா அதான் சொல்லுவாரு. காந்தியும் அம்பேத்கரும் எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸும் அம்பேத்கரும் எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டாங்களா? சனாதனமும் அம்பேத்கர் பேசிய சமத்துவமும் எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டுச்சா? ப்ரீகேஜி பால்வாடி. இனிமேல் நீ பனையூர் பண்ணையார் அல்ல, பால்வாடி பண்ணையார். ஆமா, பால்வாடி பண்ணையார். சத்து மாவு வாங்கணுமா, வாயில அப்பணுமா, புஃப்னு ஊதுனமா, சஞ்சயோட விளையாண்டமான்னு இருக்கிறத விட்டுவிட்டு. சஞ்சயாச்சும் பரவாயில்ல. சஞ்சய் வீட்டுல இல்லையா? இல்லைங்க, அந்த பையனாச்சும் ஒரு ப்ரொடியூசர் லைக்கா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ப்ரொடக்டிவா வேலை பாக்குறாப்ல. ஒரு படம் பண்றா, அதுக்கு கமிட்மெண்டா போகணும்னு போறாப்ல. அவரை நம்ம இழுக்க தேவையில்லை. நீ பண்ற வேலையை ஒழுங்கா நம்ம பண்றோமான்ற கேள்விக்கு பதிலே இல்லாம மேடையில ஏறி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசியா அப்படின்னு மைக்கு கிடைச்சா, இந்தின்ற வார்த்தையே இல்ல. எவ்வளவு அயோக்கியத்தனமா ஒரு மேடையை போட்டுட்டு அதுல பேசுறேன்னு அதுக்கு புலாயுதம் அடைகிறது. ஒரு வார்த்தைய பேசி ஃப்ளோவா எடுத்துட்டு வந்து என்ன விஷயம் சொல்ல வந்தோன்னு சொல்றவன் தான் பொலிட்டிக்கல் லீடர். கலாய வேற எழுதி வச்சு வாசிக்கிறாங்க. இல்லைங்க, எல்கேஜி யூகேஜி சண்டையா? அந்த சண்டை என்ன சண்டைன்னா ட்விட்டர்ல போட்டுக்கிட்டாங்க. ஆமா, சரி, அது ட்விட்டர் சண்டை தானே. என்ன அதான் சொல்றேன். இதுதான் எனக்கு வார்த்தை தடிக்க வைக்குது. என்ன அரசியல் புரிதல்ல டிவிகே ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டதை மேடையில் ஏறி பெருமையா பேசுறேன். அது ப்ரீகேஜி சண்டை தானே. ஏறும்போதே ஹேஷ்டாக் கெட் அவுட் நீ என்ன மானாவுக்கு கையெழுத்து போட்ட? கேட்பாங்களா மாட்டாங்களா? நாங்க கேட்கல. கேட்பாங்களா மாட்டாங்களா? அது என்ன எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி பால்வாடி சண்டையா? கெட் அவுட்னு நீ வந்து போர்டு வச்சு நீங்க கையெழுத்து போட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றோம்னு பண்றது பால்வாடி சண்டையா இல்லையா? இப்ப திமுகவும் பாஜகவும் போடுறது பால்வாடி சண்டை என்றால், நீ போட்ட அந்த கட் அவுட்ல போட்ட ஹேஷ்டாக் பால்வாடி சண்டையா இல்லையா? சொல்லு, பதில் சொல்லு. இதுல இவருக்கு பதில் சொல்லி வீடியோ போடுற என்ன பண்றாங்க? உங்களுக்கு தாங்க பதில் சொல்றாங்க. இன்றைக்கு அரசியல் பேசுபவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருந்த காலத்திலேயே யார நம்மளதான் உங்களதான் சொல்றாங்க. நான் பள்ளிக்கூடத்துல இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்துல இருந்தப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க படத்துல நீங்க என்ன பண்ணீங்க?
அதெல்லாம் பேசினா ரொம்ப அசிங்கமா ஏன் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து தண்டக்க 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 தண்டக்க. அந்த நேரத்துல தீப்பந்தம்னா என்னன்னு தெரியுமா? தீண்டாமைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ அந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? உங்க படத்துல எல்லாம் நீங்க எவ்வளவு ஆபாசமா வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா? உங்க குடும்பமே சேர்ந்து நின்னுக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எங்கிட்ட எல்லாம் குட்டிக்கரணம் அடிச்சீங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் ரவிதேஜாவை கலாய்க்கிறாங்க பேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு. நீங்க பண்ண அட்டூழியம் எல்லாம் கொடுமையான அட்டூழியம். இதை வந்து வெக்கமே இல்லாம மேடையில் ஏறிக்கிட்டு நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நாங்க அரசியல் என்ன அரசியல் பேசினேன்? நீ பேசின அரசியல் என்ன? ஒரு பக்கம் மோடியை பாக்குறது, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை பாக்குறது, ஒரு பக்கம் திமுக தலைவர்கள் அவங்க குறித்து மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு தயாநிதி, அருள்நிதி, உதயநிதி இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது படத்துக்கே டைட்டில் வைக்கலாம் பேசுறது. அப்புறம் அணில் போல உதவுனேன்னு அதிமுக போய் கையை கட்டிக்கிட்டு பிச்சை எடுக்கிறது. உன்னைய ஒரு மனுஷனா மதிச்சு உன்னைய கூட்டிட்டு போய் மன்மோகன் சிங் கையில பொங்கல் விழாவுக்கு ஸ்டாம்ப் வாங்கன்னு கூட்டிட்டு போனா என்ன போனது? தயாநிதி மாறன் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்றத விடுங்க. இவர் சொல்றாரு மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு? மன்மோகன் சிங்கை இவரே கூப்பிட்டு சந்திச்சா, மன்மோகன் சிங்கே இவரை கூப்பிட்டு வச்சு ஸ்டாம்ப் வெளியிட்டாராம். அந்த நேரத்துல மன்மோகன் சிங்கே பேரே பிளைட் மோடு. அவர் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரு. உனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்த காலத்துல அந்த அரசியல பேசிட்டு வந்தவங்க. ஏன்னா அது சைலண்ட் மோடு பிளைட் மோட்லயே இருக்காருன்னு சொல்லுவோம். அவரு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டு நீங்க போனீங்க. எழுதலாம், அதுக்குன்னு எல்லாத்தையும் எழுதக்கூடாது. அப்புறம் அந்த கர்மத்துக்கு பேர் ஆணவ படமா? அது என்ன ஆணவ படம்? ஆணவ படம் கரெக்ட் தான். அது ஆமாங்க, எவ்வளவு ஆணவத்துல அதை போடுறாங்கன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அந்த விழாவில் பேசுறாரு. எங்க 12 ஜனவரி 2006 டெல்லியில ஸ்டாம்ப் ரிலீஸ். ஆமா, ஸ்டாம்ப் ரிலீஸ் அப்ப ஐ எம் ட்ரூலி டிலைட்டட் டு ரிலீஸ் எ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மார்க்கிங் த ஃபெஸ்டிவல் ஆஃப் பொங்கல். பொங்கல் விழாவுக்கான இந்த ஸ்டாம்பை தபால் தலையை வெளியிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதோட கடைசி வரி ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை கலீக். யாரு? விஜயா? இளைய தளபதி விஜயா? பேரே தெரியாது. ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை கலீக் ஸ்ரீ தயாநிதி மாறன் to give me this opportunity to participate in this short but beautiful celebration. ஒரு நாட்டுடைய பிரதமரே ஐ அம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ்ன்னு பேசுறாருன்னா அதை வாங்கிட்டு போறதுக்கு வந்த நீ ஐயா என்னைய நீங்க ஒரு பெரிய மனுஷனா நினைச்சு கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்கப்பா ப்ரோ. அப்படி இருக்கீங்க ப்ரோ. மாறா அதுக்கு என்ன இவர் வந்து இனிஷியல் எழுதுறாப்லன்னா மன்மோகன் சிங்கே எங்களை கூப்பிட்டு எங்க அருமை பெருமைக்கு நாங்க துபாயில இருந்த பெருமைக்கு. இதெல்லாம் யாரு கேட்டா? உன்னை ஜாக்கி சான் மேடையில ஏத்துனதுக்கும் உன்னை மன்மோகன் சிங் மேடையில ஏத்துனதுக்கும் இதுக்கு பேரு இதுக்கு பேரு தான் நாகரிக அரசியல். இல்ல என்ன கேள்வினா, அவ்வளவு பெரிய ஆணவ படம் ரிலீஸ் பண்ணீங்கல்ல, அந்த படத்துல நீ வந்து கட் அவுட்டை பத்தி பேசுனதெல்லாம் பேசுறீங்க, ஓகே ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஓகே. இந்த கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி பின் சீட்ல இந்த ராத்திரி நேரத்துல பீச் ஓரத்துல ஒட்டு பீடிக்குப்பா வரவன் போறவனெல்லாம் வம்புழுப்பானுங்கல்ல பொறுக்கி பசங்க, அந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையன் மாதிரி கார்ல இழுத்து போட்டுட்டு இப்படி கையை வச்சு தரன்னு இழுத்துட்டு போனானுங்கல்ல, அது ஒரு பெரிய ஒடுக்குமுறை தானே. அதுக்கு தானே நீங்க செல்ஃபி எடுத்து போட்டீங்க. ரொம்ப நாகரீகமா உடனே நீ காருக்குள்ள கூட நீ நகன்ற கூடாது, இப்படி பேர் அமைக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான்ல, அந்த போட்டோ கூட வெளியில வர விடாம நீங்க குரூப்பா சேர்ந்து சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த போட்டோவெல்லாம் நீக்கிறதுக்கு படாத பாடுபட்டீங்கல்ல ஒரு குரூப். இதெல்லாம் பேசணும் ஏன்னா நீங்க பேசிட்டீங்கல்ல. அதை பத்தி ஏன்பா அந்த ஆணவ படத்துல வரல? பேசியிருக்கணும்ல. ஒரு கட் அவுட் மேட்டரை பேசுவீங்களா? நீங்க டிமானிட்டைசேஷன் பத்தி நம்ம கையை கட்டிக்கிட்டு பேசுனதை பேசுவீங்களா? ஏன் அந்த அம்மா தூக்கி போட்டு உங்க தலைவா படத்துக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தாங்களே, அதெல்லாம் அடக்குமுறைன்னு பேசியிருக்க வேண்டியதானே. பிஜேபி உங்களை கூட்டு போய் உள்ள உட்கார வச்சு கார்ல கண்ணாடியை இறக்கி விட்டு உங்களை எல்லாரும் படம் எடுக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்களே, அதை பத்தி பேசலையே. பயமா? என்ன இங்க கூட்டு வந்து உட்கார வச்சுதான் அவ தானே பயம். நீ வந்து எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கா? வேதநாயகம்னா அந்த மாதிரி, பிஜேபினா பயம். அந்த பயத்தை வந்து தமிழ்நாட்டுக்காரனுங்க புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டோம் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடி மரண அடியா விழுகும் ப்ரோ. நீங்க வந்து பேசுறதெல்லாம் அரசியல்னா அப்ப நாங்க பேசுறதெல்லாம் என்னன்னு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்கள் கேட்பாங்க. ஒரு மொழி கொள்கை பிரச்சனை குறித்து பேச தெரியல. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு நம்ம எம்பி சீட்டுகளை குறைக்க போறாங்கன்ற பிரச்சனை. தேசிய அளவுல அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு பேசணும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளும் வாங்கன்னு கூப்பிட்டு கிட்டத்தட்ட 45 கட்சிகள் ஒரு ஆளா மதிச்சு கொடுத்தா அதை பத்தி பேசிருக்கியா? அதை பத்தி எதுவுமே பேசாம பொதுவாவே சட்டமன்ற அங்கீகாரம் இல்லாத எதிர்கட்சிகளை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கிறது மரபு இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளை மட்டும்தான் அழைக்கிறது. அதுலயும் குறிப்பா சட்டமன்ற கட்சிகளை தான் அழைக்கிறது. இந்த தடவை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகள்னு மட்டும் இல்லாம உன் கட்சியும் ஒரு கட்சியா மதிச்சு அனைத்து கட்சி கூட்டத்துல 45 கட்சியில ஒரு கட்சி அவங்க கட்சியை லிஸ்ட போட்டு உள்ள சேர்த்தா
நீ என்னமோ நாகரிகமானவங்க மாதிரியும் உன்னைய கூப்பிட்டவங்க எல்லாம் அநாகரிகமானவங்க மாதிரியும். நாளைக்கு காலையில இதே ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பங்கெடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டு அப்ப இருந்த முதலமைச்சரே என்னைய கூப்பிட்டு தான் இந்த பிரச்சனை குறித்து பேசுறதுக்கு டீல் பண்ணார். நீ என்ன இன்னொரு சீமானா மாறிக்கிட்டு இருக்க? சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஆமா, அதேதான். அந்த ஆளு எடுக்காத ஒரு போட்டோவை எடுத்ததா சொல்லி கல்லா கட்டிக்கிட்டு இருக்காப்ல. நீ மன்மோகன் சிங்கோட ஒரு போட்டோவை எடுத்த, எதுக்கு எடுத்தன்றது ஊருக்கே தெரியும். ஆனா அதை எடுத்துட்டு வந்து நான் கௌரவிக்கப்பட்டேன், நான் பெருமை அடைந்து கொண்டேன், எனக்கு ஒரு பெருமையை கொடுத்து அழகு பார்த்தார்கள் பில்டப் புரிய தலைவா. என்ன தலைவா நீ இப்படி இருக்க? இன்னும் கேவலமா மோசமா அந்த மேடைய எவ்வளவு சைல்டிஷா பிஹேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருக்கிறாப்ல. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பிரசாந்த் கிஷோர் யாரு? அவர் ஒரு கட்சி தலைவர். நீ என்ன டிக்ளேர் பண்ணி அங்க கூப்பிட்ட? ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதையுமே வெளிப்படையா சொல்லல. ஆனா ஆளுக்கு ஒரு உருட்டு உருட்டுனீங்க, கூப்பிட்டு இல்ல சேர்ந்து பயணிக்க போறோம்னு உருட்டுனீங்கல்ல. அந்த ஆளு ஹேஷ்டேக் போட்டு கெட் அவுட்னு போடுறத நீங்க எல்லாருமா சேர்ந்து தானே அரேஞ்ச் பண்ணீங்க. வாங்கலையே, ஏன் வாங்கல? எழுதலையே, ஏன் எழுதல? போடல. மார்க்கரை கொண்டு வந்து அந்த உண்மையான பிஜேபி காரரு வெங்கட் அவர் கொண்டு வந்து கையில கொடுக்குறாப்ல, நீங்க கையெழுத்து போடுங்கன்னு. அதை எடுத்து அப்படின்னு போறாப்ல. அப்புறம் என்னத்துக்கு மேடையில உட்கார வைக்கிற? ஏயா நீ போடுற பால்வாடி சண்டைக்கு கூட ஹேஷ்டேக் போடுறதுக்கு தயாரா இல்லையா ஒருத்தர்? அவரை கூட்டு வந்து மேடைக்கு பக்கத்துல உட்கார வச்சு பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் மேடையில ஏறி நின்னுக்கிட்டு வணக்கம் மோடிஜி ஆல்வேஸ் சே திஸ். மோடிக்கு என்னப்பா ஓ மேடையில வேலை? வெக்கமா இல்லையா? மாறா நீ கூச்சப்பட்டிருக்கணும். மோடி இப்படிதான் சொல்லுவாருன்னு சொல்றத பெருமையா ஒருத்தர் மயக்க பிடிச்சு பேசுறாரு, பக்கத்துல நின்னுக்கிட்டு ரசிக்கிறீங்க. இது என்னன்னு போய் சொல்றது? உங்களை பிஜேபின்னு சொல்லாம, பால்வாடி பண்ணையார்னு சொல்லாம, பனையூர் பண்ணையார்னு சொல்லாம, தற்கொலைன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? இல்ல நம்ம உங்க மேடையில எதுக்குங்க மோடி பேரு? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. முதல்வர் பேரை கூட சொல்லல இல்லைங்க. ட்ரோல் பண்ணீங்கல்ல, பேசுறீங்கல்ல. அப்பா என்பது நாடக அப்பா. உங்க ஆளு யூடியூப் பாமசத்துங்க. எஸ்ஏசிவா? இல்ல இல்ல, ஒரு மனசுடங்குருவாரு பாவம். அவர் பேர் என்ன? இந்த கொள்கை பரப்பு செயலாளர் பாரு, அவரு சட்னி மோகன். அவர் வந்து ஒரு அப்பா என்பது போலி அப்பாக்கள் மத்தியில் அவர் பேரை சொல்ல முடியல. மோடி பேரை ஒருத்தர் சொல்றாரு, கூசணுமே, நாக்கு கூசலையே. மோடிஜி ஆல்வேஸ் சே திஸ் என்ன பெருமை இருக்கு? போற போக்கில் அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் குறித்து நீங்க மதிப்பீடே செய்யாம கூப்பிட்டு வச்சு மேடையில உட்கார வைக்கிறீங்கன்னா உங்களை என்ன ஆணவ படத்துல இவங்களே சொல்றாங்கல்ல, மோடியே வந்து சந்தித்துட்டு போனாருன்னு. சரி, நாட்டுல சங்கி என்றால் சக நண்பன் சொன்னதுக்காண்டி ஒருத்தர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களை வந்து மரியாதை கொடுத்து பெரியார சொல்றீங்க, அம்பேத்கரை சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு முற்போக்கு கூட்டமே ஆதரவு தெரிவிக்கிறேன்னு வந்து நிக்குது. அவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி இப்படி ஒரு வேலையை பாக்குறீங்களே. சங்கின்னு சொல்லாம என்னன்னியா சொல்லுவாங்க? இல்ல, எனக்கு இதுதான் ஒரு கிளாரிபிகேஷன். நம்ம பிஜேபின்னு சொல்றதுதான் அவங்களுக்கு கோவம் வருது. இனி ஆர்எஸ்எஸ்னே சொல்லுவோம். அப்ப பிரச்சனை இல்ல. நாக்பூர் பிரான்ச் பனையூர் அப்படின்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. என்ன வெங்கட்டுக்கு வேணாம் தெரியலாம், ஏன்னா அவர் நேரடியா கொஞ்சம் இருக்கிறவரு. இவங்களுக்கு எல்லாம் தெரியாது பாவம் அல்ல. இதுக்கு எதுக்கு இந்த மேடை போடணும், எதுக்கு இதை பேசணும்? நீங்க வந்து முதல்வர் இருந்துகிட்டு இருக்கீங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் போறாரு. ஒரு வருஷம் வேண்டாம், இப்பதான்டா முதலமைச்சர், அதுக்குள்ள எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்தீங்களா? பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே முதலமைச்சர்னு எல்லாரையும் சொல்லி நம்ப வச்சிருந்தேன், இப்ப போய் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு வந்துட்டியப்பா. எடப்பாடி பழனிசாமி நாம வந்து தெளிவா சொல்றோம், ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், விஜய்க்கு கூட்டணி போவதற்கு உடன்பாடு இல்லை, தனித்து நிற்பதுதான் அரசியல் முடிவெடுத்திருக்கிறாருன்னு. ஆனா கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா மாதிரியான நபர்கள், ஜான் ஆரோக்கியசாமி மாதிரியான நபர்கள் கொண்டு போய் அதை அதிமுகவோடு கரை சேர்த்துவதற்கு வேலையை பார்க்கறாங்கன்னு வெளிப்படையா சொல்லியிருந்தோம். அதை அப்படியே விஜயோடு பேசிய ஐயநாதன் ஐயா டிக்ளரும் பண்ணாரு, அவர் அந்த எண்ணத்துலதான் இருக்கிறாருன்னு. அதை முடிக்கிற அடுத்த செகண்ட் ஆதவ அர்ஜுனா வந்து இந்த கையை தூக்கிட்டு அந்த எந்த படம் இருக்கும்ல, அது பேர் என்ன, தனி ஒருவன் படத்துல எனக்கு நெஞ்சு வெளியே அது மாதிரி நாங்க கூட்டணி 45 சீட்டு போறதுக்குலாம் இல்ல, நாங்க அவரை முதலமைச்சர் ஆக்குவோம். உன்னை யார் கேட்டா? எதுக்கு வாண்டடா வந்து வண்டியில ஏறுறீங்க? அதான் வெளியில வந்து ஐயனாதனே சொல்லிட்டாரு, நீங்க அந்த வேலையை தான் பாக்குறீங்கன்னு. அப்ப ஆக மொத்தத்தில் அது முழுக்க ஒரு பப்பூன் கூட்டம், ஒரு குளோன் கும்பல் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த மேடையில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசுறது. அந்த மேடையில கவிதை வாசவர் ஒருத்தர் ஏறி எல்லார் பேரையும் பயன்படுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள்னு இந்த தமிழ்நாட்டில் ஜெயித்த எல்லா எம்எல்ஏக்களையும் திருப்பி இதே ரியாக்ஷன் அப்படி உருன்னு ஆயிடுச்சு. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படி வரிசையா எல்லாரும் பேரும் சொன்ன உடனே மூஞ்சி இப்படியே உருன்னு ஆயிடுச்சு. எம்ஜிஆர் சொல்லும் போது கூட நான் கூட எம்ஜிஆர் நைஸுங்க, ஜெயலலிதா பேரை சொல்லும் போது ஓகே, கலைஞர் அப்படின்ன உடனே மூஞ்சி அப்படியே டரியல் ஆயிடுச்சு.
அவர்கள் எல்லோரும் மக்கள் மனங்களில் குடிகொண்டிருக்கிறார்கள் அந்த கவிதையை வாசிச்சு விட்டாரு. செத்துச்சு மூஞ்சி. அப்ப விழுந்த மூஞ்சி தான். அதுக்கு முன்னாடி லயலா மணி வந்து நிட்டு அவரு சிரிப்ப பாரியா, அவரு ஹேர் ஸ்டைல பாரியோ, இது கட்சி மீட்டிங்கயா, நீ நடத்துறது கட்சியா? அல்ல, இது ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங். உன் கண்ணு அழகுக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா இப்படின்னு சினிமா பாட்டை பாடி கேட்டுட்டு வந்தா இவ்வளவுதான் கொள்கை வரும். இரைச்சல். அதுல அதாவது நடத்துறது தாவேகா மேட, கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு உருப்படியை இறக்கி அது என்ன ஜனநாயகன் ஜனநாயகன் எப்பா டேய், ஜனநாயகத்தை படாத பாடு பொறுத்தாங்கடா. அது பட ப்ரமோஷன், அவர் அதுக்கு தான் கூட்டு வர்றாரு. அதை மறுபடியும் போட்டு பாருங்க. ஜனநாயகன் ஜனநாயகன் டேய், இது கட்சி மேடா கண்ணா. இதுல போய் நின்னுகிட்டு எதுக்கு ஜனநாயகன்? அந்த ரசிகர்கள் கும்பல் அவங்க பூரா பேரு விஜய் அரசியல்னு ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வர்றவங்களா இருந்தா அவங்க அப்படி ட்ரீட் பண்ணணும்ல. அவங்கள திரும்ப திரும்ப உட்காந்துக்கிட்டு இப்ப இதே மெர்சல் படத்தப்ப அறிவிச்சிருந்தாருன்னா தலைவர் மெர்சல் காட்ட வருகிறார், மெர்சல் பண்ண வருகிறார். பிகில் படம் லான்ச் அப்ப இது நடந்துச்சு, கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா உடனே பிகில் அடிக்க வருகிறார். பிகில் அவர் எடுத்தார்னா பிகிலை நீங்கள் பார்ப்பீர்களா அப்படின்னு கேட்கிறது. அவர் தான் தமிழ்நாட்டின் மாஸ்டர். அவர் மாஸ்டர் போல வருகிறார். இந்த தமிழ்நாட்டிற்கே மாஸ்டராக வருகிறார். ஒவ்வொரு படத்துக்கு ஏத்த டைட்டில் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரமோஷன் பண்றது. இது கட்சியா? பரவாயில்ல, ஒரு அவலமான நகைச்சுவை ஒண்ணு மேடையில, நகைச்சுவை, அவலமான ரைமிங் ஒண்ணு. நெல்லையில் மக்கள் ஒரு பக்கம் மழை வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் விஜய் மக்களின் அன்பு வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். என்ன கேவலண்டா இது! அதை விட 2 குழந்தைங்களை மேடையில ஏத்தி எம்எல்எம் பிசினஸ் பண்றவங்க கூட அதை பண்ண மாட்டான். அதை பார்க்கும் போதே அவ்வளவு இரிட்டேட்டா இருந்துச்சு. தன்னால் பலன் பெற்ற ஒருத்தரை பேச வைக்கிறோம்னா அவங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பேச வைக்கணும். இப்ப நீங்க 11th ஒரு படிப்பகம் ஆரம்பிச்சு ஒரு குழந்தைய படிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு அவங்க இப்போ ஒரு முக்கியமான பெரிய நிறுவனத்துல அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரெயினரா இருக்கிறாங்க, HR மேனேஜரா இருக்கிறாங்க அப்படின்னு வைக்கலாம். இல்ல ஒரு குழந்தைய படிக்க வச்சு அந்த குழந்தை இப்போ வந்து பாஸ் பண்ணி டாக்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா மேடையில ஏத்தி அது வந்து பெருமைப்படுத்த. அதெல்லாம் சூர்யாவால பண்ண முடியும், ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. நீ என்ன பண்ணுவ? மேடையில ஏத்தி 11வது படிக்கிற குழந்தை இவருக்கு புரியுற மாதிரியா ஒண்ணு சொல்லுங்க. அது மைனருங்க. அவங்க இல்ல மைனராக மேடையில ஏத்தி இவங்களால நான் வந்து படிச்சிருக்கிறேன். நீ 11 படிக்கிறாங்க அந்த குழந்தை, அவனுக்கு நீ செஞ்ச உதவியை இப்படி மேல போட்டு காட்ட வேண்டிய அது என்ன மனநிலை? அது அந்த குருவை என்ன எங்க இருந்து வருது? இது வாய்ஸ் ஆஃப் காமன் ஏற்பாடா? தயவு செஞ்சு அதை முதல்ல திரும்பி பெறுங்க. உங்க மேல 1000 விமர்சனங்கள் பொலிட்டிக்கலா வைக்கிறது தனி, ஆனா ஒரு குழந்தைய இந்த மாதிரி ட்ரீட் பண்றது அவப்பேரு. அதை நீங்க செய்யாதீங்க. அவங்களால பலன் பெற்றார்கள் அப்படின்னா அதை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது நீங்க பேசுறதுல மறுக்கல. ஏன்னா நீங்க விஜய் படிப்பகம் அப்படிங்கிறத நீங்க போக்கஸ் பண்றதுக்காக ஒரு மேடை போட்டு அல்லது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவங்களை கூப்பிட்டு எல்லாரையும் பேச வைக்கிறீங்கன்னா நாங்க அதை குறை. இவருக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். இவர் கலந்துகிட்ட ஒரு விழா, நடிகர் அஜித் பேசி சர்ச்சையான ஒரு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. அந்த விழா வந்து நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பெப்சி வந்து கலைஞருக்கு நடத்தின விழா. அதுல ஒரு நடிகராகிய ராகவா லாரன்ஸ் என்னுடைய குழந்தைகள் எப்படியெல்லாம் கலைஞருடைய திட்டத்தால் பலன் பெற்றார்கள் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பேசுறாரு. அது வேற, அது அவருக்கு பாராட்டுவதற்காகவே கொண்டு வந்து நடத்தப்படுற நிகழ்ச்சி. அதுவுமே அந்த குழந்தைகள் பலன் பெற்று இன்று ஒரு லைஃப்ல இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு. 11வது படிக்கிற குழந்தை அது ஒரு ப்ரொஃபைல்ல போலப்பா, அது அதே ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கு. அந்த குழந்தைய கூட்டு வந்து நீ என்ன காட்டுற? 11வதுக்கு போலன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11வது போக முடியும். நீ என்ன உதவி செஞ்ச? படிப்பகத்தின் மூலமா அந்த குழந்தைய பள்ளி கல்வியை முடிச்சு பொறியியல் கல்லூரியோ ஆர்ட்ஸ் காலேஜையோ மருத்துவ படிப்பையோ முடிக்க வச்சிருக்கேன்னு நீ பேசி ப்ரொஃபைலா அவங்களை உட்கார வச்சு கூட்டு வர்றது வேற. 11வதுல சேர்த்து விட்டத பெருமையை அவனால் பேசுவானா? இல்ல, அப்படி சேர்த்து விடுறதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு. அப்படின்னா நம்ம யூடியூப் ரூட்டஸ் மைனர் மாசம் ஒரு குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணணும்? அப்ப இது இந்த மென்டாலிட்டி முதல்ல எங்க இருந்து வருது? இது குருவமான புத்தி இல்லாம வேற என்ன புத்தி? இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? முதல்ல பண்ணையார் அரசியலை ஒழிப்போம். அவரை பண்ணையார்னு எல்லாரும் சொன்ன உடனே பயத்துல பந்தத்துக்கு இன்னொருத்தர் கொடுத்துட்டு இல்ல பண்ணையார் அவர் தான் பண்ணையார். இல்ல, இப்ப உங்க டீம்ல இருக்கிற பல பேர் வந்து மில்டனால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நான் நேரடியா உணர்றேன். எதுல அப்படின்னா எல்லாம் இளைஞர்களா இருக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றாங்க. தம்பி தப்பா பேசாத, இளைஞர்களா இருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணல, சின்ன பசங்களா இருக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்ணோம். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள்னு பதில் சொல்ற. நானுமே அதை சொன்னதுக்கு காரணம் இருக்கு. ஒரு கட்சியில மாவட்ட பொறுப்பு போஸ்டிங் வாங்கினா அதை கையில வாங்கி என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்ய போறேன்னு பேசுறது வரைக்கும்
ஒரு பொலிட்டிஷியனா மெச்சூர்டா அந்த பையனை சொல்லலாம், தப்பு இல்லை. மாறா அந்த பையன் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வெளியில வந்து பிஇ டிகிரி சர்டிபிகேட் வாங்கினதை போல நான் உணர்ந்தேன்னு சொன்னான்னா அவனை டே குட்டி பையான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு. அந்த மரணத்தில் போய் பங்கெடுக்கிறதுக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அனுப்புனா ஒரு ஓரமா போய் மைக் செட் போடுறவன்ட்ட அண்ணே ஓபனிங் ஷோவுக்கு டிக்கெட் கொடுக்கலாமாண்ணே, நீங்க எத்தனை பேர் நீ கூட்டு வருவீங்கன்னு பேசினான்னா அவனை குட்டி பையன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நடந்துச்சா இல்லையான்னு உங்க கட்சிக்காரங்கிட்ட கேள்வியா? கேத வீட்டுல போயா? கேத வீடு இல்ல, அந்த கேதத்துக்காக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்க கேத விசாரிக்க போறாங்க. அதாவது புகைப்படம் திறப்பு மாதிரி ஒண்ணு வச்சு அதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மைக் செட் போட்டுருக்காங்க. கேத வீடு தான். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கிழிஞ்ச பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு, அது தப்பு இல்ல, அது நீங்க எப்படி வேணாலும் வரலாம், அது உங்களுடைய உடை. நீங்க இப்படி வந்து அவர் கட்சி பொறுப்பு அறிவிச்சாச்சு, கிளம்பி வந்து மைக் செட்டுக்காரர்கிட்ட பக்கத்துல உட்காந்து வேர்க்கடலையை வாங்கி தின்னுக்கிட்டு, ஏனே ஜனநாயகன் படத்துக்கு 50 டிக்கெட்டு நம்ம ஏரியால இருந்து கொடுத்தோம்னா கட்சிக்காரங்களா கூப்பிடுறதுக்கு எதுவும் முறை இருக்கானே அப்படின்னு மைக் செட்டு போடுறவங்க கேட்குறியே. இதை நான் கேட்டதுக்கு பிறகு நீ குட்டி பசங்களை நீங்க போஸ்டிங் போட்டிருக்கீங்கன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவேன்? நீ இளைஞர்கள் தப்பா புரிஞ்சிருக்க, வேற தப்பா பேசக்கூடாது. இன்னொன்னு வேற பண்ணையார் பண்ணையார் டிஃபால்ட்டா ஊரே தெரியும் நீங்க தான் பண்ணையாருன்னு. அந்த பண்ணையார் பந்தை நீங்க எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும்? பெருமையா பண்ணையார்னு போட்டுக்கிற வேண்டியதானே. நீங்க பண்ணையார் இல்லாம வேற என்ன? உங்களுக்காக மக்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க ஏதாவது கிளம்பி வந்தீங்களா? அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை உரித்து பேசுனீங்களா? எதுவுமே இல்லைன்னா அப்புறம் பண்ணையார்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அதுல உங்களுக்கு இது இல்லை, அப்புறம் வேற என்ன? அப்புறம் சிஎம் போட்ட வீடியோ இவங்களை ரொம்ப கட் பண்ணிருச்சு போல. இரு நான் கேட்கிறேன், படத்தை பார்த்து அந்த ஆதவர்ஜுனா போர்ஷன் தனி போர்ஷன். ஐயா நீங்க நல்ல உயரம் புரிஞ்சுக்கிறேன், பட் ஆனா கொஞ்சம் அறிவும் வளர்ந்துருந்தா நல்லா இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். இந்த சட்டை பேண்ட்டை சொல்றீங்கல்ல, இது வந்து உங்க ஒன்னே வந்து அவரா டிசைன் பண்ணி எடுத்த சட்டைன்னு மட்டும் மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும். ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது போட்ட சட்டை பேண்ட் அது. நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு அந்த சட்ட பேண்ட் முதல்ல அறிமுகமானது ஜெகன்மோகன். காலேஜ்ல ஒயிட் காக்கி காம்பினேஷன்ல போயிருக்கீங்க, என்ன இது உலக காம்பினேஷன். ஒரு அரசியல் தலைவர் அதை போட்டதுக்கு பிறகு இன்னொரு அரசியல் தலைவர் போடுறாருன்றது டிஃபால்ட். யாராவது உன்னைய கூட்டியாந்து திமுக காரங்க யாராச்சு இன்னும் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி அதை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஒரு ட்ரெஸ் கோடுங்கிறது யாரும் எப்படி வேணாலும் போடத்தான் செய்வாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடுறது அப்படிங்கிற அரசியல் முகத்தை உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு வச்சிருந்தாரு. இப்ப அவர் பிளாக் பேண்ட்டுக்கு மாறினாரு. இதெல்லாத்துக்கும் ஒரு உதாரணம்லாம் சொல்ல முடியாது. நீங்களும் தான் வெள்ளச்சட்டையும் கருப்பு பேண்டையும் மாட்டிட்டு திரியுறீங்க, ஜீன்ஸ் பேண்டையும் மாட்டிட்டு திரியுறீங்க. நீங்க இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? விஜய் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? தலைவா படத்துடைய கெட்டப்பை பார்த்துட்டு தான் இவர் இப்படி சுத்தி திரிறாருன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு டிசைன் இருக்குன்னா அப்படியே காப்பின்னா கூட அவர் அடிச்சதே ஜெகன்மோகன் காப்பி தானே. அதுல என்ன வியாக்கியானம்? அதை சொல்ல வேண்டியதானே. அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? துப்பு இருக்கான்னு கேட்பாங்க, நான் அப்படி கேட்க மாட்டேன். அதுக்கு முதல்ல தைரியம் இருக்கான்னு தான் கேட்கிறேன். அதை சொல்ல முடியல இல்ல, அப்புறம் எதுக்கு உருட்டல்? அப்புறம் விஜய் பேசும்போது விஜயா விஜய் தான் பேசினாரு. விஜயா காமனாரா? அந்த குழப்பம் ஏன் வருதுன்றது சொல்றேன். இந்த ஆதவர்ஜுன் ஒரு நபர், அந்த பையன் தான் அந்த பேசினாப்ல, அவர் வந்து முதல்ல ஒரு கட்சிக்காக வேலை பார்த்ததுன்றது திமுகவுக்கு. ஆமாமா, வந்து வேலை பார்க்கறதுக்காக உள்ள வந்தாரு பிரசாந்த் கிஷோர் டீம் மூலமா. திமுக வந்து எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு? பூத் ஏஜென்ட் ஸ்ட்ராங். ஆமா, திமுக பெருசா கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்னா பூத் லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதிமுக இன்னும் கடுமையா பூத் ஏஜென்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அங்க கத்துக்கிட்டது அதுதான். அந்த ஒண்ணுதான் உருப்படியா ஒண்ணு கத்துக்கிட்டது. அதை கத்துக்கிட்டது அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம சேனலுக்கு வேலைக்கு யாராவது வந்தாங்கன்னா தம்ப்நெயில் போடுறது எப்படிங்கிறது எல்லாருக்கும் கத்து கொடுத்துருவோம். வீடியோ எடிட் பண்றது என்னன்றதை எல்லாருக்கும் கத்து கொடுத்துருவோம். ஏன்னா அது தெரிஞ்சாதான் நீங்க இருக்க முடியும். அதே மாதிரி பூத் ஏஜென்ட் அப்படிங்கிற விஷயத்த எப்படி கொண்டு போறாங்க, எப்படி அவங்கள பிரசன்ட் பண்ண வைக்கிறாங்க, எப்படி அவங்க இருக்கணுங்கிறது வந்து பேசிக் அடிப்படை. திமுக அதிமுகவின் அடிப்படை மைண்ட்ல வச்சுக்கோ. இதை வந்து உள்ள வந்தோம்னா அவருக்கு இதுதான் ரோல். அதை கேட்டிருக்கிறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி இருக்கிறாங்க. அப்படியே அங்கிருந்து வெளியேறினாரு. வந்து எங்க சேர்ந்தாரு? விசிகால என்ன பண்ணாரு? அவர் பண்ண ஒண்ணு சொல்லுங்க. பூத் கமிட்டி மாநாடு அது ஒண்ணுதானே போட்டாரு. தாங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தைல டப்பா தான். அந்த தைல டப்பாவை திமுக இருந்து திருடி அங்க இருந்து எடுத்துட்டு வந்து விசிகால சாம்பிள் காட்டி, ஜெயவிலாஸ் பஸ்ல மதியானம் திருவாடான போறதுக்கு நீங்க ஏறி உட்கார்ந்தீங்கன்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் ஏறி இந்த தைலம் தலைவலி, பல்வலி, இடுப்பு வலி, மான் வலிவலி
போன்ற வழிகளை தீர்க்கக்கூடிய தைலம். இந்த தைலம் வெறும் 10 ரூபாய்க்குள் வாங்கி நீங்கள் பஞ்சின் மூலமாக பல்லில் வைத்துக் கொண்டால் பல்வலி தலைவலி போன்ற அனைத்து விதமான வாங்க இப்படி விக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து விசிகால வித்து பார்த்தாப்ல. விசிகால இருக்கிறவங்களும் சரி ரைட்டு புதுசா ஏதோ பிரசன்டேஷன் எல்லாம் போட்டு காட்டுறாப்ல, நடத்தி காட்டுங்கன்னு ஒண்ணு பூத் ஏஜென்ட்னு ஒண்ணு போட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க எலெக்ஷன்ல அவர் போட்ட பூத் ஏஜென்ட் இருக்கக்கூடிய தொகுதியில அவங்க நிக்கல, அதனால அது பயன் இல்லைன்னு வைங்க. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து தலைவலி பல்வலி இடுப்பு வலி வாங்கம்மா வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க விஜய்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு விஜய் எந்த அளவுக்கு அந்த பிரசன்டேஷனை நம்பி இருந்தா மேடையில பூத் ஏஜென்ட் போட போறோம், 69,000 பூத் இருக்கு, நாங்க எல்லாத்தையும் போட போறோம், எல்லாத்தையும் விஜய். அதுல இப்ப சாம்பிள் வேற கூப்பிட்டு வருவாங்க. இப்ப சார் நம்ம ஊர்லயே வந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டு இங்க வந்திருக்கிறாருங்கம்மா, வாங்க சார் ஐயா வாங்க எல்லாரும் பாருங்க. இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கை கால் முடங்கி கிடந்தார், இன்னைக்கு இவரை பாருங்க. அப்படிதான் பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்திருக்காங்க. பாஸ் உங்களை வச்சு லேகிய விக்கிறாங்க பாஸ். அதை நம்பி 69,000 பூத் ஏஜென்ட் போடுவீங்க பாஸ். என்ன பண்ணுவீங்க? 234 தொகுதியில ஆள் போடுவேன், ஆள் போடுவோம் பாஸ். 234 தொகுதியில எப்படி வேலை பார்க்கணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? 69,000 பூத் ஏஜென்ட் போடுவீங்க பாஸ், எப்படி வேலை பார்க்க முடியும்? பூத் ஏஜென்ட் என்ன முதல்ல தெரியுமா? முதல்ல பூத் ஏஜென்ட்டுடைய ரோல் என்ன சொல்லி கொடுத்துருவேன். வேலை பார்க்கணுமே. இப்ப வீடியோ எடிட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் கூட்டு வந்து உட்கார வச்சிருவேன். வீடியோ எடிட்டிங் தெரியணும்லப்பா. பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன தெரியணும்? அது எப்படி தெரியும்? அவர் என்னவா பிரசன்ட் பண்ணுவாரு? அப்புறம் இவர் பட்னாவிஸ் ஆயிட்டாரு. என்னண்டு இது அர்ஜுன் என்னவா பட்னாவிஸ், தேவேந்திர பட்னாவிஸ் ஆயிட்டாரு. அதாவது ஒரு மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட போதான். சரி, ஏக்நாத் சிண்டே ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றேன், பிளவு ஏற்பட போகுதுன்னு. ரமணன் சார் நீங்களா? என்ன பிளவு? வானத்தில் இருந்து மின்னல் பிளவா? அதுக்கு முன்னாடி கேளுங்க. 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல 77 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும். அண்ணா பிளவை ஏற்படுத்தியது 1949, 67 அவர் ஆட்சி அமைத்தார். எம்ஜிஆர் பிளவை ஏற்படுத்தியது 1972, 77 அவர் கட்சி அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார். அது மாதிரி ஒரு பிளவு ஏற்படும்னா புரியலையா? அப்ப அண்ணனின் ஆட்சி தமிழ்நாட்டின் பிளவுன்றியா? யாருக்கு பிளவு? அது எதுக்கு பிளவாகணும்? அதுக்கு இவர் அஜெண்டா ரெடி பண்ணிட்டாராம், பிளானிங் ரெடி பண்ணிட்டாராம். இன்னொன்னு, திகால இருந்து வெளியில வந்தாரு அண்ணா, அது பிளவு, ஓகே சொல்லலாம். திமுகல இருந்து வெளியில வந்தாரு எம்ஜிஆர், பிளவு, அதை சொல்லலாம். நீ எங்க இருந்து வெளியில வந்திருக்க? நீ முதல்ல வெளியில வந்திருக்கியா? அவங்க கட்சிக்காரங்க நீ பனையூருக்குள்ளதானே இருக்க, நீ இன்னும் வெளியே வரலையே. என்ன பிளவு? முதல்ல பனையூர் வீட்டு வாசல்ல இருக்கு கேட்ட பிளங்களா, அங்க இருந்து வெளியில வாங்கலாம். முதல்ல பிளவு வந்துருச்சு, பிளவு வந்துருச்சு. சரி, இவ்வளவு சொல்றல எம்ஜிஆர் அரசியல், எம்ஜிஆர் அரசியல்னு. எம்ஜிஆர் தன்னோட வீட்டு வாசல்ல போய் நின்னாருன்னா 2-3 நாள் ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னா யாருப்பா கூப்பிடுப்பா அப்படின்னு உள்ள கூட்டு சாப்பாடு போட்டு என்னன்னு விசாரிப்பாரு. அவ்வளவுலாம் போகாதீங்க. ரஜினிகாந்த் பிறந்த நாளைக்கு ஒரு தடவை, மகாசிவராத்திரிக்கு ஒரு தடவை யாரும் வராதீங்க, வெளியில வந்து நின்று கையெழுத்து கும்பிட்டு போவாது செய்வாரு. யாரும் அடுத்த தடவை வராதீங்க, நான் வெளியூர் போறேன் சொல்லிட்டு போ. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் டபுள் பண்றாங்க சார் அப்படின்னு வாழவே முடியல சார் இந்த கொடு இந்த தெருவுக்குள்ள. போயஸ் கார்டன் வந்தா இப்படி டபுளிங்கா இருக்கு சார். அவராச்சும் வெளியில வருவாரியா? அதுவும் இல்லைன்னா காலையில 3 மணிக்கு போனோம்னா அவர் ஏதாவது தடிக்குச்சியை தூக்கிக்கிட்டு போயஸ் கார்டன்ல 3 தெரு இருக்கும், அந்த தெருவுல வாக்கிங் போவாரு. ஆமாமா, கரெக்டா 4 மணி 5 மணிக்குள்ள அவர் போவாரு. இப்ப போறாரான்னு எனக்கு தெரியாது, முன்னாடி போனாரு. நீங்க வாட்டி கிளம்பி போயிட்டு போலீஸ் பிடிச்சா நான் பேசுன கட்டை எடுத்து கொண்டு போய் இவர் தான் சொன்னாரு 4 மணிக்கு வாக்கிங் வருவாரு தலைவர். அவர் முன்னாடி போனாரு. அவரையாச்சும் அப்படி போனா அப்படி பார்க்கலாம். இப்ப நீங்க போனீங்கன்னா ஜெயதீபா தான் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க இவங்களோட பெரிய பண்ணாரு, அவங்க வெளியில வர மாட்டாங்க. நீ வந்து உங்களை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க மொட்டை மாடியில 8 போட்டு நடக்கிற ஆளு. நீங்க வந்து வெளியில இந்த சமூகத்தின் தரையில் உங்களுடைய பாதங்கள் படுவதே கிடையாது. இவர் வந்து பிளவை ஏற்படுத்த போற. பிளவுனா என்னன்னு படிங்கடா பரமா. எதுவுமே தெரியாம யாருக்கிட்ட பிளவை ஏற்படுத்துறீங்க? இவரு ஆதவர்ஜுனா மேடையில் ஏறிட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு புஷி ஆனந்துக்கு எல்லாருக்கும் பிளவுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினாங்களாம். இந்த புரோக்கர்ஸ் சில பேர் அதை உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நாம என்ன சொன்னோம்? வெளிப்படையா சொன்னோம், ஆதவுக்கும் புஷிக்கும் ஜானுக்கும் ஒரே உரையில எப்படி கத்தி இருக்க முடியும்ன்றதுதான் கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, அதுக்குள்ள எப்படி இருக்க முடியுங்கிறதான் கேள்வி. வெடிக்கும், அவ்வளவுதான் அதுல லைன். அதை தாண்டி வெடிச்சிருச்சு, அவ்வளவுதான், வெளியேற போயிட்டாங்க, 2 பேரை விட்டுட்டா. அதை ஒரு நாளும் ஒருத்தர் உருளல. நீயா வந்து அப்படியே தம்பிராமையா மாதிரி நெஞ்சில கை வச்சுக்கிட்டு எனக்கு நெஞ்சு வெளி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி யாருமே சொல்லல. நாம வச்ச அஜெண்டால ஒரு பெரிய செக் இருந்துச்சு. விஜய் தனியாகத்தான் போட்டியிடுவார்னு. 2 வாள் ஒரே உரையில இருக்க முடியும் அப்படின்னா அது பேரலையாவும் மில்டன் இந்திரகுமாரா மட்டும்தான் இருக்க முடியும். உண்மை அவ்வளவு. நீங்க வாள், நான் ஒரு கைப்பிடி, அல்லது நீங்க ஒரு வாள், நான் ஒரு உரை.
அவ்வளவுதான். அதுல வந்து வாளுக்குள்ள நம்ம வரவே கூடாது. இல்ல இது அவங்க வராது. நீ ஒருத்தன் வாழாரு, ஒருத்தன் முறையாரு, ஒருத்தன் பிடியாரு, ஒருத்தன் வாராரு அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியாது. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருந்தா வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பாங்கல்ல. அது வேற. நாம டாபிக் என்ன பேசுனது என்ன வெரி கிளியர். நம்ம வச்ச ஒரு லைனு விஜய் தனித்து தான் போட்டியிட போகிறார். அந்த நேரத்துல ஆதவ அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமின்னு எல்லாருமா சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருவாங்களா? விஜய தனியா கொண்டு போகாம கொண்டு போய் அதிமுகவோட லேண்ட் பண்றதுக்கு வேலை பார்த்தாங்கன்னு அப்பயே கிளியரா சொன்ன ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். விஜய் தனிச்சுதான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு. ஏன்னா அவர் அந்த ஐடியால தான் இருக்கிறாருன்னு ஐயனாதன் ஐயா சொன்னப்போ கூட தன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் இந்த ட்ராப் பண்றாங்க, தான் அதுல விழுவக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருந்தாரு. வெளிப்படையா சொல்ல போனா அதற்கு பிறகு ஐயனாதன் ஐயா கொடுத்த பேட்டியை விஜய் பார்த்ததற்கு பிறகு இல்ல நம்மளை கொண்டு போய் குழிய பிரிச்சு உள்ளதுல போறாங்க, நாம தனியா நின்றுவோன்ற முடிவு எடுத்துட்டாருன்னு உடனே வெளியில வந்து நெஞ்சில கையை தூக்கிட்டு நாங்க வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக போறோம்னு ஆதவ அர்ஜுனா கையை தூக்குறோம். ஐயோ நடிங்க, ஒரு அளவா நடிங்க, அடுத்த ஆள நடிக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறார், அப்ரூவர் ஆயிட்டா ஆப்பிள் ஜூஸ் அது கிடைக்கும் அந்த அப்ரூவ் அண்ணன் அபார்ட்மெண்ட்டே வேணும்னு நினைக்கிறாரு, இவர் ஆப்பிள் ஜூஸ் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு ஊழல் ஒழிப்பை பத்திலாம் நம்ம பேசலாமா? அதை விஜய் பேசினா கூட சரி ரைட்னு ஒரு 2-3 பாயிண்ட தான் சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே டக்குன்னு ஊழல் இதான் ஞாபகம். நம்ம இருக்கிற பவுசுக்கு நம்ம அதை பேசலாமா? ஆதவ அர்ஜுனா அந்த குரூப், அந்த நெட்வொர்க், லாட்ரி மார்டின் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் என்னென்ன கேஸாவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீ நேர்மையா செய்த தொழில் என்ன, அந்த தொழிலிருந்து வந்த வருமானம் என்ன, அதற்கும் லாட்ரி மார்டினுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னா ஈடிக்காரரு ஏன்னு கேட்பாரு, அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் சொல்லிக்கங்க. அப்ப ஊழல் பத்தி நம்ம பேசுறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. மாறா தன்னை விமர்சிச்சிட கூடாதுன்றதுக்காக பிஜேபி காரன் எந்திரிச்சு வந்து இந்தியாவில் மதவாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? டேய் யாரா நீ யாரா மதவாதத்தை பத்தியே பேசுறன்ற மாதிரி ஊழல் வரும்போது இருக்கும். யாரா நீ? அப்ப அந்த பையன் யாரா? அந்த பையன் திமுகவை ஊழல் கட்சின்னு நீ சொல்றன்னா, ஒரு ஊழல் கட்சிக்கு கோடி கோடியா நிதி கொடுக்கிற உங்க மாமனார் யாரு கேட்கணும்ல. அப்புறம் பிஜேபி கொள்கை எதிரினா அந்த கொள்கை எதிரிக்கு கோடி கோடியா கொட்டி அளக்குறவங்க மாமனார் யாரு? தமிழ்நாட்டில இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, டெல்லியில இருந்து அவ்வளவு கட்சிக்கு எதுக்கு உங்க மாமனார் காசு கொடுக்குறாரு? அதை நீ எதிர்த்து கேள்வி கேட்கலாம். எதுக்கு ஊழல் கட்சி மாமா, எதுக்கு மாமா ஊழல் கட்சியை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. ஊழல் கட்சிக்கு எதிராக ஒரு பேர் இயக்கத்தை நடத்துங்களேன். வீட்டுக்குள்ள நடத்தணும். மாமனாருக்கு எதிரா. அதனாலதான் வெளியில போட்டுருவாங்க. நான் தனியா வந்துட்டேன்னு அப்படியே பொன்னம்பலம் மாதிரி கத்திக்கிட்டே வெளியில வர்றது. நான் தனியா வந்துட்டேன், யாரும் நம்ப போறது இல்ல என்னன்றது ரெக்கார்டே இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்ப நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த குளோன் கூட்டத்தினுடைய இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இன்னும் டீட்டெயிலா பல விஷயங்களை டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. இது இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தகவல்களின் அடிப்படையில் பேசியிருக்கிறோம். இதுக்கு பிறகு என்கிட்ட சில மாவட்ட நிர்வாகிகள் வேற பேசுறதுக்காக காத்து நிற்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்க சொல்ல எனக்கு 2-3 கால் வந்து நிற்குது. நான் அவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எக்ஸ்க்ளூசிவான சில தகவல்களை நம்ம பகிர காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.